இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாகூமி தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அல்லேலூயா. திரும்ப படிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். எதை பார்க்கிறாரா? சிறுமையை பார்க்கிறாராம். லேயாலின் சிறுமையை பார்த்தோம், ராகேலின் சிறுமையை பார்த்தோம், யோசேப்பின் சிறுமையை பார்த்தோம். இங்கே யாக்கோபின் சிறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன பண்ணினாரா? நான் என் சிறுமையை பார்த்து என் கைகளின் பிரயாசத்தை என்ன பண்ணினீர்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 128 படிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். அப்ப இவன் வாழ்க்கையில சிறுமைப்பட்டவனாய் காணப்படுகிறான். இந்த யாக்கோபு என்றால் தட்டி வீழ்த்துகிறவன், எத்தன், ஏமாத்துகிறவன், பொருளாசை உள்ளவன், வஞ்சிக்கிறவன், வஞ்சகன், இப்படி எல்லாம் பல வகையான பொருள்கள் இந்த யாக்கோபுக்கு இருக்கிறது. அண்ணனை அவன் ஏமாத்தினான், அப்பாவை அவன் ஏமாத்தினான். அது மாத்திரமல்ல, மாமாவை என்ன பண்ணினான்? ஏமாத்தினான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவன் பல சமயத்துல இவன் மாமனால என்ன பண்ணிருக்கிறான்? ஏமாத்தப்பட்டும் இருக்கிறான். ஏமாற்றாதே ஏமாறாதே என்கிறதான வார்த்தையின்படி அவன் சில சமயங்களிலே மாமா இவனை ஏமாத்துறான். எவ்வளவோ காரியங்கள் பண்ணி பார்த்திருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் என் சிறுமையை பார்த்து என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நமக்கு சிறுமை இருக்கு. இப்ப இவன் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இவன் இடத்துல உண்டு. யாருகிட்ட? அப்பாவினுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, அண்ணனுடைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. ஆனால் இவன் வாழ்க்கையில நல்லா தூங்குறதுக்கு நேரம் இல்ல, சாப்பிடுவதற்கு நேரம் இல்ல. சிலருடைய வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் நிறைய இருக்கு. ஆனா வாழ்க்கையில என்ன இல்லாம போச்சு? நிம்மதி இல்லாம போச்சு, சந்தோஷம் இல்லாம போச்சு, சமாதானம் இல்லாம போச்சு. ஆனால் இவர் சொல்லுகிறா, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டா. யாரு கடிந்து கொள்றாரா? லாபானை கடிந்து கொள்றாரா? லாபான் யாரு? யாருக்கு மாமனாரு? யாக்கோபுடைய மாமனார். இவங்க அம்மாவுக்கு அண்ணன். கர்த்தருடைய கடிந்து கொண்டா. இப்போ ஏறக்குறைய 21 வருஷம் அங்கே அவன் வாழ்கிறான். எத்தனை வருஷம்? 21 வருஷம் அங்கே வாழ்கிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு தரிசனமாகி, நீ வரும்பொழுது உனக்கு நான் தரிசனமான இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணு? எனக்கு பலிபீடத்தை கட்டி அங்க என்ன பண்ணு? தொழுதுக்கொள். ஆனா லாபான் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். நீ என்னோட கூட இரு. ஏன் அப்படின்னு கேட்டா, உன் நிமித்தமா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, நீ ஏன் வீட்டுல வந்து இருந்தபடினால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான். உடன்படிக்கை பெட்டி யார் வீட்டுல இருந்துச்சா? ஓபேத்து ஏதோம் வீட்டில் இருந்தபடினால கர்த்தர் அவன் வீட்டை என்ன பண்ணினாரா? ஆசீர்வதித்தார். வேத குருக்கள் உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் உன்னிமித்தமாய் தான் கர்த்தருக்கு என்ன பண்ணினார்? ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்தார்.
இந்த யாக்கோபு குறித்து ஒரு வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்களேன். 46வது சங்கீதத்துல 7வது வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது யாக்கோபின் தேவன் நமக்கு யாராக இருக்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாராம். 20வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 20வது சங்கீதம் முதல் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதாக. ஆபத்து நேரத்துல சில சமயத்துல நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், சில மனுஷர்களை கூப்பிடுறோம், அவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்டு கேட்காம போறாங்க. ஆனா ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவர். யாக்கோபின் தேவன் நமக்கு யாராக இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரா. 146வது சங்கீதம் 5வது வசனம். 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த யாக்கோபின் தேவன் மேல் எந்த மனுஷன் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான். ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். என்னுடைய பாதங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேட வேண்டும். நித்திய இன்பம், பேரின்பம், ஜீவ இன்பம் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் என் சிறுமையை பார்த்தார். என் சிறுமையை பார்த்து தேவன் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். மார்க்கு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருத்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 12:26. மரித்தோர் எழுந்திருக்கிறதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்திலே மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லை. ஆண்டவர் அங்கே மேற்கோள் காமிக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் முட்செடிதனிலே அந்த இடத்துல தரிசனமான பொழுது மோசேக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றி இருக்கிறார். 46வது வசனம் முதலேயே. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். தாவீது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கையெல்லாம் ரத்தக்கரை பிடிஞ்சிருக்குது, நீ எனக்கு கட்ட வேணாம், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் என்ன பண்ணுவான், எனக்கு ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். அப்போ இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வேதம் கூறுகிறது. நேற்றைய தினத்தில் சில காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதை தனி ஒரு பிரசங்கம் உங்கள் ஞாபகத்துக்காக நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள்
22வது அதிகாரம் 29வது வசனம். 22, தன் வேலையில் 29. ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். அல்லேலூயா. தன் கைகளிலே ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஏசாயா 60:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் உம்மிடத்தில் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் யாக்கோபு யாருங்க? யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். யாக்கோபு யாரு? ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பன். இவன் ராஜா கிட்ட போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. ஆனால் இவன் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். படிக்கும் பொழுது மோசே ராஜாவுக்கு முன்பதாக நின்றான், யோசேப்பு ராஜாவுக்கு முன்பதாக நின்றான், பிள்ளையாம் ராஜாவுக்கு முன்பதாக நின்றான், யோசுவா ராஜாவுக்கு முன்பதாக நின்றான், தாவீது ராஜாவுக்கு முன்பதாக நின்றான். இவர்கள் எல்லாம் நீசர்கள் எனப்பட்டாலும் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ பார்த்தால் அவன் நீசர்களுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பார்கள். நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கிற தேவனுக்கு, நம்ம ராஜாக்களும் ஆசாரியமாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் சிறுமையை கர்த்தர் என்ன பண்ணா? இப்போ இந்த யாக்கோபு ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது எப்ப நடக்கிற சம்பவம்? யார் வீட்டுல இருந்து? அப்பா அம்மா வீட்டுல இருந்து போகும் பொழுது, ஆமா, அங்க நடக்கிறதான சம்பவம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த படிக்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 to 16. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இந்த இடம் பெத்தேல் எனப்படுகிறது. பெத்தேல்ல தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். பெத்தேல் உடன்படிக்கை. யாக்கோபு ஒரு உடன்படிக்கை அவன் பண்ணினபடியினால அவன் வாழ்க்கை இருந்தது ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. சிலர் என்ன பண்றாங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. நானும் வாடகை வீட்டுல தான் இருந்தேன். அப்படி வாடகை வீட்டுல இருக்கிற பொழுது சில
பாஸ்டர்ஸ் மாதிரி என்ன பண்றாங்க, ஆண்டவரே இந்த வீட்டை எனக்கு சொந்தமா கொடுக்கறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டருக்கு நிறைய பேருக்கு வீடு தரதில்லை, போலீஸுக்காரனுக்கு வீடு தரதில்லை, வக்கீலுக்கு வீடு தரதில்லை, கேட்டா வீட்டுக்காரனே மிரட்டுறது. ஆனா இவன் சொல்ல, நீ நடந்துட்டு நீ படுத்திருக்கிற இந்த இடத்துல உனக்கு நான் சொந்தமாய் தருவேன். வேலை கொடுக்கறது பிறர் பொருள் என்ன பண்ணாத. 2 நண்பர்கள் போறான், பிரயாணம் போறான். ஒருத்தன் சாப்பாடு கொண்டு போறான், ஒரு சாப்பாடு கொண்டு போகல. பசி வந்துருச்சு. ஒருத்தன் என்ன பண்றான், சாப்பாடை எடுத்து பிரிச்சு சாப்பிடுறான். அப்படி பிரிச்சு சாப்பிடும் பொழுது சாப்பாடு கொண்டு போகாதவன் சொல்றான், ஆண்டவரே தன்னை போல் பிறரையும் நேசி என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இவன் எனக்கு தராம சாப்பிடறான ஆண்டவரே, இவன் ஒரு சொல்றான். அவன் சாப்பாட மூடி வச்சு அவன் சொல்றான், ஆண்டவரே பிற பொருளை இச்சியாதன்னு சொல்லிருக்கிறீர் ஆண்டவரே, என் பொருளை இச்சிக்கிறான் ஆண்டவரே அவன் சொல்றான். கரெக்டா தப்பா? அப்போ எவ்வளவு விவரமா எவ்வளவு ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-22 வசனம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த தூண் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகங்களை செலுத்துவேன் என்று என்ன பண்ணினார், சொல்லி பொருத்தனை பண்ணினார். நீங்கள நிறைய பேர் கத்துக்கிட்டு கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. உண்மையாய் கொடுக்கிறீர்கள், உத்தமமாக கொடுக்கிறீர்கள். அப்படி கொடுக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம், அந்த வைராக்கியம் இருக்கிறது. இந்த வைராக்கியம் யாருக்குள்ள இருந்துச்சா? யாக்கோபுக்குள்ள இருந்தது. யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், சென்னைகளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் அவனை நம்ம பற்றிக் கொள்ளும் பொழுது அவன் பெற்ற ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? தர முடியும். முடியுமா முடியாதா? அப்போ இந்த யாக்கோபு என்னதான் அந்த காரியத்தின்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உண்மை உள்ளவர்களாய் உத்தம உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். 2வதாக உன் வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன உடன்படிக்கை? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 49-52. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் மறைந்த பின் நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கு உனக்கு முன்பாக நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் இது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. அல்லேலூயா. முன்னால ஒரு பொருத்தனை பண்ணினான், ஒரு உடன்படிக்கை பண்ணினான். அந்த இடத்தினுடைய பெயர் பெத்தேல். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இந்த பெத்தேலை குறித்து பல சம்பவங்கள் இருக்கிறது. லால்குடியில அசோக்குமார் என்றதான ஒரு பாஸ்டர் செய்தி கொடுக்க கூப்பிட்டிருந்தார். குடும்ப ஆசீர்வாத கூட்டம்னு வச்சு அங்க போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் வீடு கட்டிட்டார். நல்ல 2 அடுக்கு 3 அடுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கட்டிட்டு வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஒரு குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது தடுமாறும் போல வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது சொல்லி தடுமாற்றம். அங்கே நான் போய் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்ற தலைப்புல ஒரு 8 காரியத்தை நான் பேசினேன். அவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் குழப்பத்தோடு வந்தவங்க அவங்க வீட்டுக்கு இப்ப பெத்தேல் வீடுன்னு வச்சுட்டாங்க. என்ன வீடு? ஆமா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்னு பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இப்ப 2வது என்னது? மிஸ்பா என்றால் காவல் கோபுரம். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம் என்பது பொருள். இங்கே என்ன நடக்குதுன்னா, எத்தனை வருஷம் அங்க இருந்தாவன்? 21 வருஷம் இருந்து
திரளான ஆடுகளையும் மாடுகளையும் கழுதுகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் மனைவி பிள்ளைகளையும் சம்பாதித்தான். இவனுக்கு ஆசீர்வாதம் பெருக 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 லாபானுடைய பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் எரிச்சல் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எரிச்சல் அடைய ஆசீர்வதிக்கணும். ஆமான்னு சொன்னா வருமே, இல்லாட்டி வர. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அப்பா அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட எப்ப ஒருத்தர் கேட்டாலும் நீங்க கொடுக்கக்கூடிய அளவு ஆண்டவர் வச்சிருக்கணும். அப்போ கர்த்தரை நம்புற மனுஷன் என்ன பண்ணுவானா? செழிப்பானா. இப்ப என்ன பண்ணிட்டானா, நம்ம மாமனாரை நம்மளை விட மாட்டான், மச்சினை நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு சொல்றான், உங்க அப்பா இப்படி எல்லாம் ஏமாத்துறாரு, 10 தடத்தை என் சம்பளத்துல மாத்திட்டாரு, என்ன பண்ணலாம்? அப்ப இந்த மனைவி 2 பேர் சொல்றா, எங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம், நீதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகணும், நான் புருஷன், நீதான் எனக்கு முக்கியம் நின்று அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பைபிள் அதான் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடு, மறந்துடு. கணவனே யாரா? கணவனே யாரா? நீங்களா தெய்வமா இருக்கிறீங்க, கத்துக்குதான் தெரியும். கல்லானாலும் கனவே, உள்ளானாலும் புருஷன். இப்ப வாழ்க்கை இவன் ஒரு உடன்படிக்கை பண்றான். எங்க பண்றான்? மிஸ்பா. நிறைய சொல்றான், உன்னை நான் நிறைய என்ன பண்றேன் அப்படி சொன்னாவே எனக்கு எரிச்சல் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எரிச்சல் ஆகும். மிஸ் பண்றதுனா என்ன பொருள்? ஒரு பையனை பார்த்தா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஒரு பொண்ணை பார்த்தா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னா, எங்க அப்பா அம்மா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யல, அவங்க எனக்கு கனப்படுத்தல, அவங்களுக்கு மதிப்பு செய்யல, மரியாதை கொடுக்கல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அது வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு, 60 ரூபா கொடுத்தா புது சாவி கொடுத்துட்டான். அப்போ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா அதை யோசிக்கணும். அதுபோல பிள்ளைகள் ஒரு சட்டை டி ஷர்ட் போட்டா கூட அது சில வாசகங்கள்லாம் எங்க போட்டிருக்கும், அதை கவனிச்சு வாங்கணும். ஒரு பொண்ணு போட்டு வருது பிளே அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு அசிங்கமான வார்த்தை ஒரு பெண் புள்ள போட்டு வருது பனியன்ல. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது அதுல என்ன வாசகம் இருக்குது என்பதை கவனிக்கணும். உங்களுக்கு சின்ன பிள்ளை தான், ஊர்ல உள்ள சின்ன பிள்ளை இருக்குமா? அதனால சாக்கரை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இவன் மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்ட பிறகு அவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் கிளம்பிடுவோம், போயிடுவோம். யாக்கோபு தான் மாமா கிட்ட சொல்லாமையே கிளம்பிடுறான். எல்லாத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டான். இவன் போய்விட்டது 3 நாள் கழித்துதான் யாக்கோபு போயிட்டான்னு சொல்லி லாபானுக்கு சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லப்பட்ட பிறகு அவன் என்ன பண்றானா, யாக்கோபை தேடி கண்டுபிடிக்கிறான். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணா தெரியுமா? 7 நாள் பிரயாணம் பண்ணி கிளையாத்து மலையில யாக்கோபை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் பொழுது 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வருது. நீ எப்படி என் பிள்ளைகளை என்கிட்ட நீ சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போயிடலாம், என்னுடைய மக்களை நான் பார்க்கல, அவர்களை முத்தமிடல, அவர்களை ஆசீர்வதிக்கல, நீ திருட்டளவாய் நீ கொண்டு போனாய். இவன் யாருதான்? திருடன் தான். நீ திருட்டளவாய் கொண்டு போனாயே. அப்ப அவன் சொல்றான், என்னுடைய மனைவி மக்களையும் என் பிள்ளைகளையும் நீ விட மாட்டீர் என்று நான் அஞ்சு இருந்தேன், அதனால நான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். அப்பதான் ஒரு உடன்படிக்கை பண்றான். லாபான் விக்கிரக ஆராதனைக்காரன், யாக்கோபு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறான். வேதம் கூறுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் நம்ம வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் அந்த இடத்துல மிஸ்பா உடன்படிக்கை நடைபெறுகிறது. மிஸ்பா என்றால்
காவல் கோபுரம். அந்த கல்லை விடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? இந்த கல் குவியலை தாண்டி நீயும் வரக்கூடாது, இந்த கல் குவியலை தாண்டி நானும் வரக்கூடாது, இங்க வேற யாரும் இல்ல, தேவன் ஒருவரே நமக்கு சாட்சி. அல்லேலூயா. பெத்தேலிலே ஒரு உடன்படிக்கை அவன் பண்ணியிருந்தான். இரண்டாவதாக மிஸ்பாவிலே அவன் என்ன பண்ணினான்? ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருந்தான். உடன்படிக்கை, நீ என்னுடைய பிள்ளைகளை சொல்லிட்டு வேற கல்யாணம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, வேற ஸ்திரீகளை என்ன பண்ணக்கூடாது, சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி ஜீவன் உள்ள தேவன் மேல ஆணையிட்டு தேவனுக்கு பிரியமாய் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டது. அந்த உடன்படிக்கைக்கு பேரு முதல் உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை, மூணாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 to 30 வசனங்கள். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். தாயின் கருவிலே உன்னை நான் என்ன பண்ணேன்னா பெயர் சொல்லி அழைத்தேன். இப்போ யாக்கோபு இவன் பேரு தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு? தெரிஞ்சிருந்து கேட்கிறாருன்னா இவரு எவ்வளவு பெரிய விலங்கு முடிச்சாரு. சில காரியத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சில கிருத்தனமான வேலைகளை பண்ணுவார், நூதனமான வேலையெல்லாம் பண்ணுவார். சும்மா இருக்கிற தாவீதை சொல்றாரு, நீ அங்க போ, உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன். அப்ப தாவீது சொல்லுவான், ஆண்டவரை இது சவுல் கேட்டா கொன்னு போடுவானா என்ன, இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்டா ராஜாவாக போறேன்னு சொல்லு. ஏன் சொல்ற? நீ கேட்டா நான் கர்த்தரை தொழுது கொள்ள போறேன்னு சொல்லு. என்ன பொய்யா உண்மையா? பிதாவே சொல்றாரு, போய் சொல்றா எதுக்கு போறேன்னு கேட்டா நான் பிதாவை தொழுது கொள்ள போறேன்னு சொல்லு. அங்க போனவனத்தான் ஆடுகளுக்கு அலைந்தவன தேவன் என்ன பண்ணினார்? ஆசனம் மாத்திட்டார். அவர் தொழுது கொள்ள போறது உண்மைதான். எவ்வளவு வேணும் அவர் என்ன சமயங்களில ஒரு டெக்னிக்கலை கருத்து கொடுக்கிறார். அத போயிட்டு அவன் என்ன பண்ண ராஜா பாக்கிட்டான். இங்கே அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? உன் பெயர் என்ன? பேர் என்ன? யாக்கோபு என்றால் தட்டி வீழ்த்துகிறவன், ஏமாத்துகிறவன். ஆனா உண்மையா சொல்றானா இல்லையான்னு தான் பார்த்தாரு. இவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் திருடன் தான், நான் வஞ்சிக்கிறவன் தான், நான் ஏமாத்துக்காரன் தான், நான் பித்தலாட்டக்காரன் தான், நான் ஃப்ராட் பண்றதான். ஆண்டவரை விட்டுட்டா சரணடைஞ்சிட்டான். பேசலா சரணடைந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். சொன்னாரா? சொல்லல. அதை கேட்பானே என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டு உயிர் தப்பி பிழைப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். என்ன பேரு? பெனியேல் என்றால் முகமுகமாய் தேவனை என்ன பண்றது? சந்திக்கிறது. தேவனை கண்டு ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது? உயிரோடு கூட. அப்ப தேவன் பல இடங்களிலே யாக்கோபுக்கு என்ன பண்ணினா? தரிசனமானா. இந்த சமயத்துலதான் 2 மனைவி, 2 வைப்பாட்டிகள், 11 ஆண் பிள்ளை, 1 பெண் பிள்ளை, திரளான ஆடு மாடுகளோடு கூட யார் வர்றா? யாக்கோபு வருகிறான். இவனுக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான். யாரு அவன்? யாரு? அண்ணன். இவனை எப்படா கொன்னு போடலான்னு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதனால தேவனோடு கூட சம்பத்துல அவன் காத்திருந்தான். ஆள்களை அனுப்பி கேட்கும் பொழுது, அப்படியா வந்துட்டானா? எத்த வந்துட்டானா? திருட வந்துட்டானா? அப்படின்னு சொல்லி இவன் வயலாக்கி அவனை கொல்ல நினைக்கும் பொழுது அப்பதான் அவன் ஜெபம் பண்றான். தேவனோடு ஜெபிக்கிறான், உறவாடுகிறான், போராடுகிறான். பொழுது விடுத்து என்னை விட்டு நான் போறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை நான் விடமாட்டேன்.
ஆண்டவர் கேட்டார், உன் பெயர் என்ன? யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. யாக்கோபு போராடி மேற்கொண்டு அப்ப போயிட்டு சமர சொல்றாங்க, உன்னுடைய தம்பி யாக்கோபு வந்தான், உம்மை பார்க்க வருகிறான், நான் வந்து அவனை சந்திக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவன் 400 ஆட்களோட வர்றான். யார கொள்ள? சொல்றாங்க, 400 ஆட்களோடு கூட அண்ணன் எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் நம்புவதை பார்க்கல, கர்த்தர் மேல் பட்டதா இருப்பது. கர்த்தரை அவன் பற்றிக் கொண்டான். ஆடுகளையும் மாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பிரிச்சு அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, முதலாவதாக முதல் வேலைக்காரி, அவருடைய பிள்ளைகள் ஆடு மாடுகள். இரண்டாவது வேலைக்காரி ஆடு மாடுகள். மூன்றாவதாக லேயா ஆடு மாடுகள். கடைசியாக நம்ம சொல்றது யாக்கோபின் மனைவியாகிய. நான் ரொம்ப யோசித்தேன், அப்ப இவர்கள்லாம் யாரு? பார்க்கும்போது ஆண்டவர் சில இடத்துல சில காரியங்கள் யாக்கோபின் மனைவியாகிய. முன்னாடி பாத்தீங்கன்னா இவனுக்கு காணிக்கைகள் நிறைய கொடுக்கப்படுகிறது ஏசாவுக்கு. இவன் பார்த்துட்டு வரும் பொழுது அவெல்லாம் பார்த்துட்டே வர்றான். யாக்கோவும் ஏசாவும் இரு துருவங்களும் ஒன்றாய் சந்திக்கிறது. எல்லாரும் ஏசாவை ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனே, இதெல்லாம் யாருக்கு? இது எங்க போகுது? இவைகள் எல்லாம் எங்கள் அடியனாகிய எங்க ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அவருடைய தமையினால் காணிக்கையை அனுப்பப்படுகிறது. இப்படியே சொல்லிட்டு வருவாங்க. 2 பேரும் சந்திக்கும் பொழுது அவருடைய மனைவியிலிருந்து வைப்பாட்டிகளிலிருந்து யாக்கோபு வரலும் அவருடைய பாதத்துல தாழ விழுந்து அப்படியே வணங்குவார்கள். கொலை செய்ய வைத்தவன் தன்னுடைய சகோதரனை கட்டி அனைத்து முத்தமிட்டு ஒரு தெய்வீக அன்பு நடந்து உணரப்படுகிறது. இதுதான் தேவனை முகமுகமாய் சந்திக்கிறதான ஒரு அனுபவம். நாமும் நம்ம வாழ்க்கையில தேவனை சந்திப்போம், தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.